ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் கேர் டிப்ஸ் தான் நான் 3 சொல்லியிருக்கேன். 3மே உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம முடியை எப்படி பராமரிக்கிறது, எப்படி நம்ம வச்சுருந்தா கெமிக்கல் ஹேரை நாடி நம்ம போக தேவையில்லை, நம்மளோட தலை எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேர் அப்படிங்கிறது தான். நம்மளோட ஹேர் நல்லா இருந்தாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு ஹைப் ஆப்ஷன் வந்திருக்கு, நீங்கள் மறக்காமல் அந்த ஹைப் பட்டனும் நீங்கள் தட்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இது வரைக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி புதுசாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கொய்யா இலைகள் தான். இன்றைக்கி கொய்யா இலைகளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். கொய்யா இலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக வைட்டமின் பி மற்றும் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால மயிர்கால்களை வலுப்படுத்தி நரைமுடியை மறைக்க உதவும். கொய்யா இலை முடி வளர்ச்சியை தூண்டும். வைட்டமின் கொலாஜின் இருக்கிறதுனால உற்பத்தி அதிகரித்து முடி வேகமாக வளரவும் செய்யும். இது பொடுகு இல்லாமல் இருக்கும். நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கொய்யா இலைகளை உச்சந்தலையில் அரிப்பு பொடுகு பிரச்சனையை தடுக்கும். முக்கியமாக முடிக்கு மென்மையும் பளபளப்பையும் தரும். கொய்யா இலை டை நம்ம ஒரு 10-15 கொய்யா இலையை 1 லிட்டர் தண்ணீரில் 20 நிமிடம் நீங்கள் வேக வச்சு கூட அந்த நீரை வடிகட்டி நீங்கள் தலைமுடியை ஷாம்புவுக்கு பதிலாக கழுவிய பின் இந்த இலையை உச்சந்தலையில் மசாஜ் செய்து 1 மணிலிருந்து 2 மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் வெதுப்பான நீரில் அலசினீங்கன்னா உங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த கொய்யா இலை அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம், வெந்தயம் 3ம் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் நான் கலந்து தான் நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணேன். டக்குன்னு நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். நல்லா உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு போட்டு நல்லா சீவி விட்டுருங்க. நல்லா தலை காஞ்சதும் நீங்கள் வாஷ் பண்ணிட்டும் போகலாம். இல்லை நீங்கள் அப்படியே சீவிட்டு கூட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். சூப்பரான ஒரு டிப்ஸ் தான். செகண்ட் ஒரு சூப்பரான டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம செம்பருத்தி பூக்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது எங்கள் வீட்டு தோட்டம். எங்கள் வீட்டு செடியில் நான் பூக்களெல்லாம் பறிச்சுட்டேன். இருந்த பூக்களை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாமிக்கு பறித்தது போக மீதி இருக்க பூக்களை நான் பறிச்சிட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷான பூக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு 6-7 பூக்கள் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் ட்ரையான பூக்கள் இருந்தாலும் சரி, இல்லை செம்பருத்தி பூ பொடி இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இருக்கிறவங்க ஃப்ரெஷ் பூக்கள் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க பொடி இல்லை நீங்கள் ட்ரையான பூக்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பறிச்சிட்டு வந்துட்டோம். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் அந்த பூக்களில் இருக்க இதழ்கள் மட்டும் நம்ம பறித்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அளிக்கும். ஒரு ஹேர் டானிக் அப்படின்னு சொல்லலாம், ஹேர் சீரம்னு சொல்லலாம். சீரம்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹேர் டை அடிக்க பிடிக்காதவங்க கூட இந்த ஹேர் டானிக்கை நீங்கள் வாரத்தில் 2 டைம் நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஹேர் இளநரை வராது, பொடுகு தொல்லை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காமல், ஒரு கொப்பளம் வராது, புண்கள் வராமல், வெயில் நல்ல வர இந்த அனல் கட்டிகள்லாம் வராமல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டானிக் தான் இது. நம்ம இந்த பூக்களை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம். கருஞ்சீரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இந்த கருஞ்சீரகத்தை உள்ளுக்கும் எடுத்துக்கிறாங்க, மேற்பூச்சிக்கும் இதை எடுத்துக்கிறாங்க. அடுத்து மசாலாலாம் எதுவும் கலக்காமல் ஃப்ரெஷ் டீ தூள் தான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் சில்வர் கப்போ இல்லை நீங்கள்
அலுமினிய பாத்திரமோ எடுக்கக்கூடாது. கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செராமிக் எடுத்துக்கோங்க. நான் செராமிக் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா ஆறட்டும். இதை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டானிக்கு கூட நீங்கள் உங்கள் ஹேர் அலசுறதுக்கு தகுந்த மாதிரி நார்மல் வாட்டர் விட்டு அதை வந்து உங்கள் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் இதை வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் ஹேர் டானிக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி கூட நீங்கள் தலையில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் ஹேரில் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் தரக்கூடிய ஹேர் டானிக் தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து இந்த சம்மரில் வரக்கூடிய அந்த ட்ரைனஸ் வராமல் முடியெலாம் வறண்டு போகாமல் நல்ல ஷைனிங்காக பளபளன்னு நம்ம முடி வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சம்மர் இல்லையா, ஹேரையும் நம்ம உடம்ப பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஹேருக்கும் நல்ல சத்து கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ஹேர் டானிக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க 3 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் கேர் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு 3rd டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நான் 3rd டிப்புக்கு கருஞ்சீரகம் தான் நான் எடுத்திருக்கேன். நான் கருஞ்சீரகம் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டு வரதுனால நான் மறுபடியும் திரும்ப கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 4 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட முக்கியமான இன்னொரு பொருள் நம்ம சேர்த்த போகிறோம். பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்த போகிறேன். பாதாம் வந்து நான் ஒரு 6-7 எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கருஞ்சீரகமும் பாதாமும் வச்சு தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அயன் பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. அயன் பாத்திரம் வச்சுட்டு ட்ரையாக தான் இருக்கணும். அயன் பாத்திரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதாமை நல்லா வறுத்து எடுத்துருங்க. கருப்பாக மாறணும் அந்தளவுக்கு. அது பாதியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தது இந்த கருஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளிப்ஸு மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் காமிக்க முடியல. அதனால் நான் ஸ்டோர் பண்ணின டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த பாதாம் வந்து ஆயில் பசையாக தான் இருக்கும். அரைக்கும் போது பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அது வந்து உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாதாம் ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஹேருக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், எங்கள் தோட்டத்து மரத்தில் இருந்த தேங்காயை பறித்து நாங்கள் காய வச்சு தான் நாங்கள் எண்ணெய் அரைச்சிப்போம். அந்த தேங்காய் எண்ணெய் தான் இது. நான் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாம் வந்து கை வச்சு நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா கையில் வந்து கருமைத்தன்மை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்பூன்லேயே கூட கலந்துருங்க. நான் கைகளை வச்சு தான் நான் கலந்து காமிச்சிருக்கேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப ஓவர் ஆயில் விடக்கூடாது. கரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி, நீங்கள் ஹேருக்கு தேங்காய் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி அதிகமாக விடக்கூடாது. மைல்டாக நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததை உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்க ஹேரில் வந்து எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஹேர் டையை நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதும் நீங்கள் ஒரு சீப்பை வச்சு சீவினிங்கன்னா நார்மலாக ஹேருக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நல்லா காஞ்சிட்டா கையில் ஒட்டவே ஒட்டாது. பில்லோவில் ஒட்டுமான்னு கேட்பீங்க, பில்லோவிலையும் ஒட்டாது. அந்த மாதிரி தலை வாரிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு வாஷும் பண்ணிக்கலாம். திரும்ப போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம வெளியில் போகும்போது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம கெமிக்கல் ஹேர் டைலாம் வாங்கி நம்ம ஹேருக்கு நம்ம பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டை நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நெற்றி பகுதியில் கருமை வருதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு அவுரி போட்டால் மட்டும்தான் கருமைத்தன்மை வரும். அதுக்காக நெற்றி பகுதியில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணும்போது பண்ணிங்கன்னா அந்த கருமைத்தன்மையும் வராது. இதுவும் ஒரு சூப்பரான டிப்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம்.
இப்போ நான் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். என் ஹேர் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரகம் ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது சென்டரில் இருக்குது கருஞ்சீரகம் போட்டு நான் ஆயில் வச்சுருந்தேன். அந்த ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடி சூப்பராக இருக்கும், நிறைய வராமல். ஒன்று கொய்யா இலை ஹேர் டை, இன்னொன்று வெந்தயம் கருஞ்சீரகம் போட்ட ஹேர் பவுடர் ரெண்டுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது தாடி மீசை எல்லாத்துக்குமே இந்த ஹேர் டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹேருக்கு மட்டும் இல்லை, நேச்சுரலான ஹேர் டே தான், அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.